பிஜேபியோட அனுசரிச்சு போனால் எங்களுக்கு 2 லட்சம் கோடி தரேன்னு உறுதி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பிஜேபியை அழித்துக் கொள்ள தயாராக இல்லை. அவங்க எதுலையுமே பிஜேபி அவங்க ஏற்று ஒரு விஷயம் கூட அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை. கைத்தறிக்கு கூட்டம் நடத்துனீங்க டீலிமிட்டேஷன் சம்பந்தமா, அதுல ப்ளீஸ் பண்ணிருந்தோம். என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்க? பேருங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. சிஎம் உடைய அந்த ஸ்டாண்டே வேற மாதிரி மாறுது. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு ரோசமானம் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இடதுசாரிகளுக்கு உங்களுக்கு ஒரு ரோசம் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு இருக்கீங்களே, நல்லாவா இருக்கு? நான் பிரதமர் வேட்பாளர்னு ஒரு அஜெண்டாவை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. போஸ்டர் பெரிய லெவல்ல இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர்னு ஒரு போஸ்டர் எடுத்துருக்கீங்க. ஈதமிழ்ஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் ஈதமிழ்ஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம். தாவேகா கூட்டணியில பல சலசலப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னதாக ஒரு கேள்வி. இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று செய்யறாங்க. நிதின் கட்கரி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. 2 lakh crore ஒரு ப்ராஜெக்ட் இந்த 5 ஆண்டுகள்ல நாங்க இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை நாங்க ப்ரொவைட் பண்றோம். கடந்த ஆட்சியினுடைய செய்த இடர்பாடுகளை எல்லாத்தையும் நீங்க களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரு. நாங்களும் ஒத்துழைக்க தயாரா இருக்கோம், எங்களுக்கு வளர்ச்சி முக்கியம் அப்படின்ற கருத்தை ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சியினுடைய இடர்பாடுகளை களைய வேண்டும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? பிஜேபியே ஃப்ரீயா இங்க போடுறது மாதிரி, காங்கிரஸ் கழட்டி விடுங்கன்னு சொல்றது மாதிரி வேற என்ன பெருசு இடர்பாடுங்கிறது இருக்கும்? நியாயமான விஷயங்கள் நீங்க ஒன்றும் இல்லை. இந்த கல்வித்தொகை, மத்திய கல்வித்துறை கொடுக்க வேண்டிய ஃபண்ட் இது வரைக்கும் வரல. இந்த சமக்கர சிக்ஷா இதை பத்தி இது வரைக்கும் பேசவும் இல்லை அவங்க. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் இதை பத்தி பேசவே இல்லை. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, பிஜேபியோட அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு பிஜேபியோட இன்னொன்னு டிவிக்கே வந்துருச்சு. அதுல நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நீங்க அமித்ஷா வந்த போது தனிப்பட்ட முறையில் 2 சிஎம் விஜய் பேசின விஷயங்கள், இருவரோட பேச்சுவார்த்தையில பல்வேறு கண்டிப்பா உடன்படிக்கைகள் வந்திருக்கலாம். இதன் தொடர்ச்சியா தான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் பேசியிருப்பார் அப்படிங்கிறத நான் என்னுடைய பார்வை. காரணம் காலத்தின் கட்டாயமா தான் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், டிவிகே இவங்களெல்லாம் வழி இல்லாம சேர்த்துக்கிட்டாங்க அன்னைக்கு. காரணம் 107, 108 அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அதுலயுமே பிஜேபி பெருசா டிவிகேக்கு அனுசரிச்சு தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா குதிரை பேர விஷயங்கள், அதுல ஏகப்பட்ட ஆதாரங்களோட தான் கவர்னர்கிட்ட கொடுக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்துல ரொம்ப ஆக்ரோஷமா உக்கிரமா பேசினாரு. அந்த விஷயத்த, குதிரை பேர விஷயத்துல பேசினாருன்னு வச்சுங்களேன். இந்த எதையுமே பிஜேபி கண்டுக்கல. குறிப்பா டிவிகேக்கு எதிரான விஷயங்களை ரொம்ப சாஃப்டா தான் டீல் பண்ணுது பிஜேபி. அதன் வெளிப்பாடு தான் நீங்க ஒரு 2 லட்சம் கோடி எங்களுக்கு வரப்போகுது, நாங்க பிஜேபியோட அனுசரிச்சு போனோம்னா, அப்படித்தானே மத்திய அரசு பிஜேபியோட அனுசரிச்சு போனால் எங்களுக்கு 2 லட்சம் கோடி தரேன்னு உறுதி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் கூட்டணி கட்சிகள் தான். இதுல டிஎம்கே எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை காங்கிரஸ், இடதுசாரிகள், நீங்க திரும்ப தான் பதில் சொல்லணும். முஸ்லீம் லீக்கு தான் இதுக்கு பதில் சொல்லணும். 2 லட்சம் கோடி வேணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் அனுசரிச்சு இருப்பாங்களா இல்லையாங்கிறத இனிமே தான் முடிவெடுக்கணும். அதனால நீங்க டிவிக்கு தெளிவாகவே இருக்குது, தெளிவாகவே இருக்காங்க. பிஜேபியை மத்திய அரசை பகித்துக் கொள்ள தயாராக இல்லை அவங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது தெளிவாகவே இருக்காங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம் பேசின விஷயங்களா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து விஷயங்களா இருக்கட்டும், எதுலையுமே பிஜேபி அவங்க ஏற்று ஒரு விஷயம் கூட அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமா இருக்கட்டும், எதுலையுமே அவங்க ரொம்ப சாஃப்டா தான் போயிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா பிஜேபியும் டிவிகேயை ரொம்ப அனுசரணையா தான் வைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, டிஎம்கேக்கு ஒரு பெரிய கவுண்டர் பார்ட்டு
டிவிகேன்னு நினைக்குது. திமுகவை அழிக்கிறதுக்கு டிவிகேங்கிற ஒரு ஆயுதம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாவே இருக்கு பிஜேபி. சார் இப்போ ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. முந்தைய ஆட்சி எதற்கெடுத்தாலும் பாஜக எதிர்ப்பு. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள், கிடைக்க வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் இவை எல்லாம் வந்து அண்டை மாநிலங்களுக்கும் அல்லது அது ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சனாலேயே ஒரு தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு. அது பதவி ஏற்கும் போதே சொன்னார்ல விஜய், தேவையான விஷயங்கள்ல நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல நாங்க வந்து தெளிவா இருப்போம் மத்திய அரசோட. அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க கூடாது. ஏன் தேசிய கல்விக் கொள்கையில இன்னையோட ஸ்டாண்ட் என்ன? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? டிவிகேயோட ஸ்டாண்ட் என்ன? கிளியரா சொல்லிட்டீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இருமொழி கொள்கைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இல்லையாங்க, தேசிய கல்விக் கொள்கைங்கிறதுல விஷயத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹிந்தி வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. இருமொழி கொள்கையில அவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பத்தி பேசலையே, ஹிந்தி தமிழ்ங்கிற ஒரு நிலையில வர்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நவோதயா பள்ளிகள் விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு டீலிமிட்டேஷன் விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நேத்து வந்து நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்க டீலிமிட்டேஷன் சம்பந்தமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடணும், அதை வந்து நீங்க டீலிமிட்டேஷனை டச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பேசுனீங்க. இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்க? ஃபேருங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. யாரு? டிவிக்கவே சொல்றேன். சிஎம் உடைய அந்த ஸ்டாண்டே வேற மாதிரி மாறுது. நீங்க அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஓப்பனா பேசவே இல்லை. டிவிக்கே வந்து டிஎம்கே தெளிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகளோட நிலைப்பாடு தெளிவாக தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் முரண்பாடு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க தேசிய லெவல்ல ஒன்று பேசுறாங்க, நீங்க தமிழக லெவல்ல மாணிக் தாக்கூருடைய பேச்சு வேற மாதிரி தான் இருக்கு. முதல்ல ஃபேர்னு சொன்னாங்க, இப்ப ஃப்ரீஸ் பண்ணிருங்க, நோ டீலிமிட்டேஷன் அவங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க குளறுபடி. அதே மாதிரி டிவிகேவும் இருக்கு. எந்த விஷயத்துலையுமே ஒரு ஓப்பனாகவே இல்லையே ஐக்கியம். நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்துக்கங்க, ஒரு சின்ன விஷயம், காங்கிரஸுக்கு கூட்டணி கட்சி ஃபர்ஸ்ட் அவங்க தான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முதலில் குரல் கொடுத்தவர் ராகுல் காந்தி உங்களுக்காக. அதே மாதிரி நீங்க 108 ஜெயிச்ச உடனே உங்களுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சவர் ராகுல் காந்தி. உடனே நீங்க பேசின உடனே உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சது காங்கிரஸ். இந்த ஒரு நிலையில திடீர்னு இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து பிரதமர் வேட்பாளர்னு ஒரு அஜெண்டாவை ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நார்த்லயும் போயிட்டீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப கேரளால வந்து கட்சி ஆரம்பிக்க போறாங்க டிவிகேன்னு ஒரு சூழ்நிலை வருது. நேற்று போஸ்டர் பெரிய லெவல்ல இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர்னு ஒரு போஸ்டர் அடிச்சு விட்டது. இந்த காங்கிரஸும் சொல்ல முடியாம மெல்ல முடியாம நிக்குது. இங்க நிலைப்பாடு காங்கிரஸோடைய நிலைப்பாடு இதுதான். ஒரு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. காரணம் இனிமேல் திமுக கிட்ட போக முடியாது. வேற ஆப்ஷனே இல்லாத ஒரு நிலையினால பேசாம இருக்காங்க. அடுத்தது எடுத்துங்க, இடதுசாரிகளோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க முதல்வருக்கு. எங்களுக்கு வந்து நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க கூடாது, நடவடிக்கை தான் வேணும் அப்படின்ட்டு. அதாவது விஜய் பாண்ட்ல சாரி வேண்டாம், நீதி வேண்டும். நீதி வேண்டும். அதாவது நீங்க குஜிலம்பாறையுடைய தாசில்தார் அந்த வட்டாரத்தில் உள்ள சிபிஐ சிபிஎம்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க கணக்கெடுக்க அவங்களுடைய போன் நம்பர் அவங்களுடைய அட்ரஸோட வேணும்னு கேட்கிறாரு. இந்த லெட்டர் வெளியே பப்ளிஷ் ஆகி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல தாசில்தாரை வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க, அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. அதுல என்ன கொடுமைனா நிர்மல்குமார் ஒரு வார்த்தை சொல்றாரு, தனிப்பட்ட முறையில எப்படிங்க பண்ண முடியும்? தாசில்தாருக்கு என்னங்க இருக்காங்க? ஒரு தாசில்தாருக்கு தனிப்பட்ட முறையில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யார் இருந்தா என்ன, அவருக்கு திக காரங்க இருந்தா, மாகாய்கா இருந்தா அவருக்கு என்ன இருக்கு? தாசில்தாருக்கு அவங்க ஏற்கனவே சீஃப் செக்ரட்டரியோட மீட்டிங் தொடர்பான விஷயம் தான் இது. இப்ப அது தெரியுது அவங்களுக்கு. யார்? சிபிஎம் என்ன சொல்லுது? தனியாலாம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அவரு இந்த லெட்டர் அவர் போடல, மேலிடத்தின் உத்தரவின் அடிப்படையில் சொல்லிதான். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? சிஎஸ்ஐ எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும், நீங்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வாயவே திறக்க மாட்டேங்குது. வாயவே திறக்கல. வைக்கல இன்னும் ஒண்ணு இல்லை. நேத்து ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துல லாவணி பாடுறாதீங்க, ரெண்டு சைடும் லாவணி. முதல்ல நீங்க ஏன் இது சங்கி அமைச்சர்னு எதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு உதயநிதி? ஏன் சங்கி அமைச்சர்னு சொன்னாரு? இவரு கரூர் கம்பெனி சொன்னதோட விளைவாடு தானே இதை சொன்னாரு. நீங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு எதுக்காக சொல்றாரு? நீங்க வந்து லாட்டரி
இதெல்லாம் ஆரம்பித்தது யார்? அது வந்து சிபிஎம்முக்கு தெரியாதா? லாவணிப்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு யாரு? இங்க பிரச்சனையை ஆரம்பிக்கிறது யாருங்கிறது அப்ப நீங்க ஓப்பனா உங்களுக்கு அப்ப வந்து எதிர்வினை கண்டிக்க ஆற்றவங்களை வந்து பேசுறீங்க. லாவணியும் 2 பேரையும் சொல்லி பேலன்ஸ் பண்றீங்களா? நீங்க வந்து சொல்லணும், சட்டமன்றத்தில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு சரியா இல்ல. தேவையில்லாம நீங்க வந்து மடைமாற்றம் செய்றீங்க. மானிய கோரிக்கை விஷயத்தை பத்தி பேசவே இருக்கிறது இல்ல. நீங்க தேவையில்லாம அரசியல் பண்ணாதீங்க. குறிப்பா நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுன் போன்ற அமைச்சர்களை வந்து விஜய் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு தைரியமா பேசுறதுல என்ன இருக்குன்ற என்ன இருக்கு இதுல பிரச்சனை? அது எல்லாமே தெரியுது, திருமாவுக்கும் தெரியுது, அது சண்முகத்துக்கும் தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது. ஏன் வாய் போட்டு என்னது காரணம்? காரணம் கூட்டணி தர்மம் அது. இதுதான் திமுக சொல்லுது சோபா மாடல் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நீங்க 2 சைடும் செய்யற மாதிரி தப்பு செய்யற மாதிரியே இவங்க நீங்க கிரியேட் பண்ணாதீங்கன்ற. சண்முகம் போன்ற சீனியருக்கு தெரியும்ல, சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால பாத்தீங்கன்னா காங்கிரஸா இருக்கட்டும், நீ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் எல்லாமே அதிருப்தியில இருக்காங்க. ஆனால் டிவிக்கியோட ஒரு நிலைப்பாடு என்ன தெளிவா, நாங்களா அனுப்ப மாட்டோம், நீங்களா போங்கிற நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. எந்த விஷயத்தையும் சமாதானமே ஆகலையா கேம்? மேலும் 10 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க, 25 பேர் வருவாங்க. அதுதான் அதை பத்தி தான் பேசுறாங்க. நீங்க வந்து இவங்க வந்து இப்ப ரொம்ப கோபமா இருக்காரு. சண்முகத்தை போய் பார்த்தாங்க அன்னைக்கு, போனாரு ஆதவ அர்ஜுன் போனாரு, ஆதரவு கேட்கறாங்க, ஆதரவு கேட்டாங்களே, நேரு போய் அவர் சமாதானப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? கண்டுக்காமையா தானே இருக்கு. அதே மாதிரி நாளைய பிரதமர் வேட்பாளர்னு போஸ்ட் அடிச்சு விட்ட விஷயத்துல காங்கிரஸ் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எங்க நிலைப்பாடு இதுதான் தெளிவா சொல்லிட்டு அப்ப என்ன இருக்கிறாங்க? டிவிக்கே ஒரு தெளிவான நிலையில் இருக்காங்க. என்ன இருக்காங்க, இரு இல்லைனா போ அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் போனாங்கன்னா பிஜேபியோட நெருக்கம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்ல. இவங்க எல்லாம் இப்ப டிஸ்டர்பால இருக்காங்க அவங்க டிவிக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க ஒன்னும் பார்த்தா எனக்கு இன்னும் உறுத்தல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி கலைச்சு திருப்பி எலெக்ஷன் வந்தா கூட நல்லதுன்னு நினைக்கிறதோ டிவிக்கே நினைக்கிறானா. என்ன காரணம்னா அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் எதிராளிகளை ரொம்ப கோபப்படுத்தி பேசுறாங்க. ஆக்ரோஷமான விஷயம் ஆகுது, சண்டே ஆகுது. அது எனக்கு என்னமோ பெரிய அஜெண்டால 2-3 அமைச்சர்கள் இதுதான் வேலையாவே. நீங்க மானிய கோரிக்கைக்கு ஒரு அமைச்சர் பேசிட்டு இருந்தா சம்மந்தம் இல்லாம ஆதவ அர்ஜுன் எந்திரிச்சு ஒரு விஷயத்த பேசுறாரு. வேணுங்கனே திமுக அமைச்சர்களை காயப்படுத்தி பேசுறாரு. அது என்னை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் பெரிய கலவரமாகி ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மளுக்கு நல்லது. 108 இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பிரச்சனை. ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் வந்ததுன்னா நம்ம 180 ஜெயிச்சிடலான்னு டிவிக்கு ஏதோ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சத்தம் இல்லாம ஒரு விஷயத்தை டிவிக்கே செய்து கொண்டு இருக்கிறது. இதை விஜயும் என்கரேஜ் பண்ற மாதிரி தான் நான். இப்போ சிபிஐ சிபிஎம் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்க, சீஃப் செக்ரட்டரியை நடவடிக்கை எடுங்க, நீக்குங்க, இல்லாட்டி எங்க ஆதரவு வந்து வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இருக்குங்க லெட்டர் போடுறது, அசிங்கமா இருக்கு லெட்டர் போடுறது. எங்க இருக்கு ஆபீஸுக்கு? எங்க போய் நேரம் போய் பாருங்க, டிமாண்ட் பண்ணுங்க. 10 days சார், கோச்சிக்காதீங்க, எங்களை வந்து பர்சனலா நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன வட்டாரத்தில் உள்ள சிபிஎம் சிபிஎல்லுடைய தோழர்களுடைய விலாசம் நம்பரை நீங்க வந்து கேட்கிற அளவுக்கு ஒரு தாசில்தாருக்கு தைரியமான ஒரு விஷயம் ஆயிருக்குன்னா, இது சென்னையில எல்லாம் நடந்திருக்கும், எல்லா ஊர்லயும் நடந்திருக்கும். ஸோ நாங்கள் இதை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு 10 நாள் டைம் வச்சுங்க, நீங்க சிஎஸ் நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா எங்க மறுபரிசீலனை செய்வேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? என்ன பயம்? அது லெட்டர் போடுறதுக்கு என்னங்க இருக்கு? ஆனால் பல தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில அமைச்சர் நிர்மல்குமார சிபிஎம் சில தலைவர்கள் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது வந்து ஒரு சமரச பேச்சு. நீங்க போய் பார்க்கலாமா? அவங்க உங்களை வந்து சமாதானப்படுத்தணும். யாரு? நிர்மல்குமார் உங்களை வந்து பார்க்கணும். நீங்க லெட்டர் போடுறீங்க, உங்களை பார்த்து ஏன் தொடர் 18 உடையார வேணாமா? நீங்க நேரம் அமைச்சர்கள் சட்டமன்றத்தை நிப்பாட்டிட்டு உடையாருங்க 2 பேரு. ஐயோ சண்முகம் ரொம்ப கோவப்படுறாரு, என்னன்னு தெரியலையே, தேவையில்லாத வேலையாச்சு, கண்டுக்கவே இல்லையா? அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி 4 ட்ரிப் வந்துட்டு போனாங்க கேம் ஆபீஸுக்கு, இருந்தாங்களா இல்லையா? இப்ப கண்டுக்கவே இல்லையே. சண்முகம் தான் 4 ட்ரிப் போறாரு, சிஎம் பார்த்துட்டு வர்றாரு. இப்ப லெட்டர் போடுற அளவுக்கு நிலைமைக்கு ஆயிட்டாரு அவரு. இதெல்லாம் அசிங்கம். நான் இல்ல சார், ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அவங்க ஆட்சியாளர்கள்
சரி. ரெண்டாவது இப்போ சிபிஎம் உடைய இந்த 2 பேர் போனாலுமே வந்து மெஜாரிட்டி இருக்குல்ல தாவேக்காவுக்கு. அப்ப ஏன் லெட்டர் எழுதிக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? வாபஸ் வாங்கிட்டு தைரியமா விமர்சனம் பண்ணிட்டு போங்க. திமுக விமர்சனம் பண்ணுங்க, டிவிக்கு விமர்சனம் பண்ணுங்க, அண்ணா திமுக விமர்சனம் பண்ணுங்க. ம். அப்ப உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுது. உங்களுடைய ஆதரவு இப்ப டிவிக்கு தேவையில்லைன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு ஆதரவு வாபஸ்ன்னு தைரியமா சொல்றதுல என்ன இருக்கு? திருமாக்காக வேற வழி இல்லை, அவர் போய் உள்ள மாட்டிக்கிட்டாரு. ஐஎம்எல் அதே மாதிரி. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு ரோசமானம் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. ம். இப்போ நீங்க இடதுசாரிகளுக்கு உங்களுக்கு ஒரு ரோசம் இருக்குன்னு பார்த்தா நீங்களும் போய் இப்ப லெட்டர் போட்டுட்டு அறிக்கையை விட்டுட்டு ம். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு இருக்கீங்களே, நல்லாவா இருக்குன்ற நான். ஸோ இந்த கூட்டணி குழப்பம் ரொம்பவே அதிகரித்திருக்கு. விஜயும் ஒரு கேம் ப்ளே பண்றாரு. பாஜகவுக்கு நெருக்கமா போற மாதிரியும், அதே போல தன்னை பிரதமரா முன்னிலைப்படுத்துறது மூலியமாவும் பல தேசிய கட்சிகள் கூட்டணி இருக்கிற அந்த ஒரு எதிர்ப்பையும் அவர் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. கூடுதலா இப்ப விசிகாவில இருந்தும் பல விதமான கருத்துக்கள். ஒரு பக்கம் இன்னைக்கு அவர் மானிய கோரிக்கைக்கான தீர்மானத்தை அவர் வாசிக்கிறாரு. அதுக்கான கேள்வி பதில்களை வந்து பதிலளிக்கிறாரு வன்னியரசு முதல் முறையா. அதுக்கு திருமாவளவன் அவரே தலைமைச் செயலகத்துக்குலாம் போயிருக்கிறாரு. கூட்ட நிர்வாகிகளும் பலரும் போயிருக்கிறாங்க. இது ஒரு சரி முதல் முறையா போறாரு, சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில. ஆனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு ட்வீட்டை போடுறாரு. இந்த மாதிரி ஒரு வயர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், திராவிட மாடல் கல்வித்துறையில் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு அறிஞர் ஒரு மேற்கோள் காட்டின ஒரு கட்டுரையை இவர் தமிழாக்கம் பண்ணி மெனக்கிட்டுன்னு அதை வந்து போடுறாரு. அப்போ இந்த ஆட்சியில ஒரு அங்கமா இருக்கிறோம். இந்த ஆட்சி தீய ஆட்சின்னு சொன்ன கடந்த ஆட்சி வந்து இவர் ஒரு மற்சான்றிதழ் கொடுத்து திராவிட மாடலினுடைய சிறப்பு பாருங்க, இந்தியாவிலேயே வட மாநிலத்தை விட இந்தியா அவ்வளவு சூப்பரா, தமிழ்நாட்டில் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் அப்படி ஒரு ட்வீட் ஒன்று இன்னைக்கு போடுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கடுமையான எல்லா கூட்டணி கட்சிகளையும் தலைவர்களையும் வருத்தத்துல தான் இருக்காங்க. அதனால மாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, இங்க வந்து ஒன் மேன் ஷோ. விஜய் மட்டும்தான் இங்க. நீங்க அவரை பாக்குறதா இருந்தா திரும்ப பார்க்கலாம். ஒரு எம்பியின் அடிப்படையில, ஒரு கோரிக்கையின் அடிப்படையில போய் நீங்க யாரையாவது பார்க்க முடியுமானா பார்க்க முடியல. இப்ப டிஎம்கே பீரியட்ல அப்படி கிடையாது. ஸ்டாலின் எங்க இருக்காரு? அறிவாலயத்தில் 5 மணிக்கு வந்துடுவார் சார். சிஎம் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம், போலாம். இவர் எங்க போய் பார்ப்பீங்க? செக்ரட்டரியேட்டுக்கு போனாதான். செக்ரட்டரியேட்டுக்கு ஏற்கனவே யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவர் போக முடியும். அது 1 வாரம் ஆயிரும். புரியுதுங்களா? நீங்க அதனால இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லா கட்சியிலுமே, அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் வருத்தத்துல தான் இருப்பாங்க. நீங்க காதர் மைதிரி வேணா போய் பார்க்கலாம். மந்திரி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதே மாதிரிதான் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரிதான் இடதுசாரிகள் அப்படிதான். அதனால நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு கடுமையான அதிருப்திக்கு காரணம் ஒரு தொடர்பு இல்லாக்கியம். கூட்டணி கட்சின்னு தான் பேரு. வன்னியர் சித்திரமனையும் பார்த்திருப்பாரு சிஎம். சட்டசபையில அமைச்சரவை கூட்டத்துல பார்த்தாதான். அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. எங்க பாக்குறது பேசாம நீ ஒரு இஷ்யூ நிறைய இருக்குங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே. நீ அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு ரவிக்குமாரோடைய இந்த இதெல்லாம் விஷயத்த தான் நான் பாக்குறேன். ஒரே ஒன்று விஷயம், ஒரு பேட் டைம் விஜய்க்கு என்னன்னா, அந்த இடைத்தேர்தல் வந்து ஸ்டே வாங்கிட்டே போயிட்டு, இடைத்தேர்தல் வந்து ஜெயிச்சிட்டோம்னா தூக்கி விட்டு போயிட்டே இருப்பாப்ல, அவ்வளவுதான். இடைத்தேர்தலே இந்த கூட்டணி நீடிக்குமாங்கிற அதுதான் சொல்றேன். இடைத்தேர்தலுக்காக வெயிட்டிங். அவரு இடைத்தேர்தல கண்டிப்பா இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் கேண்டிடேட் விஷயங்கள் இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறாரா? எதுவும் கிடையாது. இஷ்டனா வாங்க, இல்லைன்னா போங்க. அவரு தெளிவா இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். இது ஆளுங்கட்சி. பெருசா மக்களிடம் இப்போதைக்கு அதிருப்திக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதான் சொல்றேன், அவருக்கு எட்ட நேரம் இப்போ இடைத்தேர்தல் காலதாமதம் ஆகிட்டே போகுது. போயிடுச்சு. காலதாமதம் இல்லாம நடந்துருச்சுன்னா காங்கிரஸ் தூக்கி விட்டு விசிக எல்லாத்தையும் அனுப்பிடுவார். அதுல மாற்று கருத்து கிடையாது. இது அவங்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? அது அவங்களுக்கும் தெரியும். அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிருப்தியில தான் இருக்காங்க. அதெல்லாம் மாற்றமே இல்லை. விஜய் அரசுடைய ஒரு மாடல் வித்தியாசமான மாடல். யாரையும் பெருசா அவங்க அனுசரணையெல்லாம் போகணும்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நான் எனக்கு தான் இந்த ஓட்டை ஒழிய உங்களுக்கு என்ன ஓட்டு அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஸோ இப்போ இடைத்தேர்தலையுமே சிபிஐ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க,
நாங்க வந்து தடுத்து போட்டு தனித்து போட்டியிட போறோம், அல்லது நாங்க வந்து எந்த கூட்டணி இன்னும் நாங்க அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல அப்படின்றாங்க. இப்போ சமீபமா போன வாரம் கூட சிபிஐ வீரபாண்டியன் என்ன சொன்னாரு, நாங்க எந்த கூட்டணியுமே கிடையாதுன்னு சொன்னாரு. அப்போ இந்த எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்களா இடைத்தேர்தல்ல, அல்லது சிபிஐ ஒரு கேண்டிடேட் போடுமா? ஏன்னா கடந்த காலத்துல ஆமா, ஆமா, பார்த்திருக்கோம், ஆமா. சிபிஎம் வந்து ஆர்கே நகர்ல தடை செய்யப்பட்ட இடைத்தேர்தலின் போது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க சிபிஎம் ஒரு இல்ல, நபரை. கண்டிப்பா நடக்கும். அப்போ இந்த 6 சட்டமன்ற தொகுதி இன்னும் 6 எத்தனை ஆகுதுன்னு தெரியல. ஆமா. செங்கோட்டையன் வேற சொல்லிட்டாரு, வார்த்தையை விட்டுட்டாரு. அது ஒரு 10ஆக போதா 15ஆக போதான்னு நமக்கு தெரியல. தெரியல. அப்போ அப்படி ஆச்சுன்னா இது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகுமே. நம்ம இந்த இடைத்தேர்தல நம்ம வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நாம ஒரு 5-10 சீட்டு ஜெயிக்கலாமேன்னு சொல்லி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விருப்பம் வரும். அது திமுக எப்படி ப்ளே பண்ணுது? நாங்க உங்களுக்கு கூட்டணியில சீட்டு தரோம் வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சிகளை அழைக்குமா? அப்படிங்கிற பல ஒரு கேள்விகளும். விஷயம் ஐயம், நீங்க தலைவர்கள் தான் ஒரு பக்கம் இருப்பாங்க, தொண்டர்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தாவேகா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாவேகா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கா ஓ. தாவேகா? இப்போ அந்த 100 நாள் அந்த இது வெற்றி விழா கொண்டாட்டம் எல்லா மாவட்டத்திலும் நடந்துச்சு. எந்த மாவட்டத்திலயாவது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு இருந்துச்சா? யாராவது ஸ்டேஜ்ல உட்காந்து நீங்க பாத்தீங்களா? எதுவுமே இல்லை. அவங்க கண்டுக்கவே இல்லையே. ஸோ அதனால தொண்டர்களும் கடுமையான அதிருப்தியில தான் இருக்காங்க. நீங்க திமுக கவர்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு மரியாதையாவது இருக்கும். ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு இருக்கு. இங்க அப்படி கிடையாது. நீங்க கட்சியில சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு இல்லை, அவங்களே கடுமையான அதிருப்தியில இருக்கிறப்போ கூட்டணி கட்சிகளை எப்படிங்க கண்டுக்க போறாங்க அவங்க? அதுக்குதான் மாணிக்க தாக்கூர் தெளிவான ஒரு விஷயத்த சொன்னார். இன்னுமே ரசிகர் மனநிலையில அவங்க இருக்காங்க. இன்னும் கட்சியாவே அவங்க வந்து தன்னை நினைக்கல, அரசியல் கட்சியாவே அவங்க இன்னும் நம்மளை நினைக்க ஆரம்பிக்கல அவங்க. அதனால இதெல்லாம் வந்து நீங்க இடைத்தேர்தலாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் தெளிவாவே இருப்பாரு. இஷ்டனா டிவி கேட்கவா, அவ்வளவுதான். உங்களெல்லாம் சேர்க்க என்ன தரப்பு? 108 தானே வாங்கியிருக்கோம் நாங்க. 118 எனக்கு வேணும்ல. ஸோ நான் வந்து மெஜாரிட்டி முதல் வாங்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தனக்கு இருந்தா தானங்க தான தர்மமும் இருக்கும். அதுல விஜய் தெளிவா இருப்பார். அதனால மாற்றம். அப்ப அந்த சமயத்துல குதிரை பேரமும் உறுதியாயிடும். அதாவது அந்த சீட்டு நீங்க இழந்த எம்எல்ஏகளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப அது குதிரை பேரம். அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவாரு. அப்படி இல்லாட்டி நீங்க அது தெளிவா சொல்லுவார். நீங்க சொன்ன மாதிரியே இல்ல, கோர்ட் பார்த்துட்டே இருக்காரு, கவர்னர் பார்த்துட்டு இருக்காரு, பிஜேபியும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கும். ஸோ அதனால வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாரு. கண்டிப்பா யாருக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடும். அதுல தெளிவா இருக்கும் டிவிக்கு. நிச்சயமா சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அண்மை கால செயல்பாடுகள், சட்டசபையில் ஆதவர்ஜன அமைச்சர் 2 லட்சம் கோடிக்கான அந்த திட்டங்கள் சம்பந்தமாக கூறியதாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து சிபிஎம் முதல்வருக்கு அனுப்பிய அந்த கடிதம் விவகாரம், கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு பற்றிய பல தகவல்கள் ரொம்ப விரிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐக்கியம். நன்றி.